பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 34:15. சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடலுக்கு திறந்திருக்கிறது. நாம் இந்த வேத வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். ஆண்டவருடைய கண்கள் யாரை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது? நீதிமான்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. எதற்காய் கண்காணிக்கிறது? உடைய வாழ்க்கையில் எந்த தீமையும் வந்துவிடக்கூடாது, உடைய வாழ்க்கையில எந்த விதமான விபத்துகளும் வந்துவிடக்கூடாது, உடைய வாழ்க்கையில எந்த விதமான மோசமான நிகழ்வுகள் வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமாய் காணப்படுகிறது. நீதிமன்றம் மேல் நோக்கமாய் காணப்படுது. பாருங்க, பொதுவாக சில அரசு அதிகாரிகள் மேல அரசாங்கம் கண்காணிப்பா இருப்பார்கள். இப்போ ஒரு நீதிபதியா இருப்பாரானா, நீதிபதியுடைய வீட்டுல போலீஸ்காரங்க அடிக்கடி வந்து இரவு நேரங்கள்ல எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி கண்காணித்து கொண்டிருப்பார்கள். போலீஸ் ரவுண்ட்ல இருப்பார்கள். சில வங்கிகள் மேல திருடர்கள் திருடக்கூடாதுன்னு சொல்லி கண்காணித்து கொண்டிருப்பார்கள். கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி இருப்பார்கள். அங்க அது காவல் நிலையத்துல அந்த குறிக்கப்பட்டதான வங்கியின் மேல அவர்கள் அந்த சிசிடி கேமரா மூலம் கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். சில அதிகாரிகளை கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். சில பெரிய அதிகாரிகள் வெளியே போகும்போது அவர்கள் மேல கண்ணோக்கமா இருப்பார்கள். இப்படி அநேக காரியங்களை நாம் கண்கூடாய் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் யாரை கண்காணித்துக் கொண்டிருக்கிறாரு? யார் மேல ஆண்டவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது? நீதிமான்கள் மேல ஆண்டவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது என்று நான் வாசிக்கிறோம். எதற்காக ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமா இருக்கிறது? சங்கீதம் 33:19, 18, 19 வாசிக்கும் போது அங்க சொல்லப்படுகிறது, மரணத்துக்கு தப்புவிக்கும்படியாக அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிக்கிறோம், பஞ்சகாலத்தில் அவர்களை காப்பாற்றும்படியாக ஆண்டவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. என்னை கேட்கிற அருமை தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நீதிமான்களாய் காணப்படுவோமானா நம்மை மரணத்தை தப்புவிக்கும்படியாக ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாய் காணப்படுகிறது. எத்தனை விதமான மரண கண்ணிகள் நமக்கு நேராக காணப்படுகிறது. மறைவாக எத்தனையோ வலைகள், எத்தனையோ கண்ணிகள், எத்தனையோ சூழ்ச்சிகள் நமக்கு எதிராக காணப்படுகிறது. அந்த கண்ணிகள்ல நம்முடைய கால் அகப்படாதபடிக்கு ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது. எத்தனை விதமான கொடிய வியாதிகள் தேசத்துல பரவி கொண்டிருக்கிறது. இந்த வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடாமல் இருப்பதற்காக ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணுகிறோம், விபத்துகள் வராதபடிக்கு ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாய் காணப்படுகிறது. ஆபத்தில் வந்து விடக்கூடாது, தீமைகள் வந்து விடக்கூடாது, எந்த விதமான அசம்பாவிதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நேர்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார். மோசே ஜபிக்கும் போது விதமா ஜபிக்கிறாரு, உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாவிட்டா நீர் என்னை இந்த இடத்துல இருந்து அழைத்து கொண்டு போகாதரும், என்னையும் என் ஜனங்களையும் இந்த இடத்தை விட்டு அழைத்து கொண்டு போகாதரும், உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்ல வேண்டும் என்று மோசே ஆண்டவரை பார்த்து ஜபிக்கிறார். இப்ப நாம ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன் செல்லாவிட்டா ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போக மாட்டார். நான் நீதிமன்றங்களை காணப்படுவோமானா நமக்கு முன்பதாக அவர் சென்று கோணலானவர்களை செவ்வையாக்குவார், கரடு முரடானவர்களை சமமாக்குவார், நம்முடைய பாதைகளை சீர்படுத்துவார். எந்த விதமான ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில வந்து விடாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை பத்திரமாக நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்ம மேல எந்த விதமான தீமை வந்து விடாதபடிக்கு நாம் 91 சங்கீதம் வாசிக்கும் போது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. யார் ஏந்தி கொண்டு போவது? எபிரேயர் 1:14 வாசிக்கும் போது, ரட்சிப்பை சுதந்திரிக்கும் நிமித்தம் அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகள். 13ஆம் வசனத்துல தூதர்களை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் தூதர்களை அனுப்பி நமக்கு முன்பதாக அனுப்புகிறாரு. நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்மை தாங்கும்படியாக தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். பாருங்க, ரட்சிப்பை சுதந்திரிக்க நிமித்தம் அந்த 1:14 வாசிக்கும் போது, ரட்சிப்பை சுதந்திரிக்க நிமித்தம் அவள் எல்லாரும் தூதர்கள் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள். அப்ப பணிவிடை ஆவிகளை அனுப்பி நம்மை கண்காணிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். நமக்கு தீமை வராதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார். இரண்டாவது, பஞ்சத்தில் அவர்கள் உயிரோட காக்கும்படியாக ஆண்டவருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு
ஆகார திரட்சி வந்துவிடக் கூடாது, ஆகார குறைச்சல் வந்துவிடக் கூடாது, பஞ்சம் நம்மை அணுகிவிடக் கூடாது என்பதுல ஆண்டோர் மிகுந்த கண்ணும் கருத்துமாய் காணப்படுகிறார். நமக்கு இந்த நம்முடைய வாழ்க்கையில எந்த குறையும் வந்துவிடக் கூடாது. யோபு 5 வாசிக்கும் போது, நம்முடைய கூடாரத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில பஞ்சம் வந்து விடாதபடிக்கு, ஆகார குறைச்சி வந்து விடாதபடிக்கு, பண குறைச்சல் வந்து விடாதபடிக்கு தேவன் நம்மை காக்க வல்லவராய் காணப்படுகிறார். அதற்காக ஆண்டோடைய கண்கள் நம்மேல நோக்கமாய் காணப்படுகிறது. என்னை கேட்கிற அருமை தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட உங்களை படைத்து ஆண்டவருக்கு அதிக அக்கறை இருக்கிறது. உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும், நீங்க எதை சாப்பிட வேண்டும் என்பதுல ஆண்டவர் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராய் காணப்படுகிறார். நீங்க கவலைப்படுகிறதை பார்க்கிற உங்களுக்காக அவர் அக்கறை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். மத்தேயுல வாசிக்கும் போது, நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், அவள் பசியா இருக்கக்கூடாது, பசி அனுப்பிவிட்டா வழியில சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் அக்கறை உள்ளவராய் காணப்படுகிறார். ஜனங்களுக்கு அவர் பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்காக அவர் பரிதபிக்கிற தேவன், பஞ்சத்திலே உங்களை காக்கும்படியாக உங்கள் மேல பரிதாபப்படுகிற தேவன், அக்கறை உள்ள தேவன். எலியாவை குறித்து நான் வாசிக்கும் போது, எல்லாரும் பஞ்சத்துல சாகுறாங்க, செத்துக்கொண்டே இருக்கிறாங்க. சாரி பார்த்து விதவை கூட சொல்றான், கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, நானும் என் பையனும் 2 பேரும் 2 அடைச்சுட்டு சாப்பிட 2 விறகு பொறுக்க வந்தேன், சாப்பிட சாக போறோம். அந்த அளவுல அந்த தேசத்துல பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. வறுமை வறட்சி அந்த தேசத்துல காணப்படுகிறது. ஆனா எலியாவை ஆண்டவர் எப்படி போஷித்தார்? சாரிபாத் ஒரு விதவையுடைய வீட்டுல எண்ணெயும் மாவும் இருந்தது. ஒவ்வொரு நாளும் பூரி பண்ணி இருப்பார்கள், ஒவ்வொரு நாளும் புரோட்டா பண்ணி இருப்பார்கள், ஒவ்வொரு நாளும் எண்ணெயில செய்யக்கூடியதான பலகாரங்களை செய்து சாப்பிட்டு இருந்திருப்பார்கள். எல்லாரும் பஞ்சத்துல வாடி தவிக்கும் போது, பஞ்சத்துல ஜனங்கள் செத்து கொண்டிருக்கும் போது, ஆண்டுடைய கண்கள் நீதிமானாகிய எலியாவின் மேல நோக்கமா இருந்தது. எலியாவை அந்த சாரிபாத் ஒரு விதவை ஏற்றுக்கொண்டபடினாலே அவருடைய வீட்டிலும் ஒவ்வொரு நாளும் நல்ல சாப்பாடு, அவருடைய வீட்டுல சாப்பாடு இருக்குன்னு கேள்விப்பட்டு அக்கம் பக்கத்துல எல்லாரும் வந்திருப்பார்கள், சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருப்பார்கள். அதனாலதான் அவள் போய் அவன் சொற்படி செய்து அவளும் அவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். முதல்ல சொன்ன நானும் என் பையன் அப்படின்னு, இங்க நான் வாசிக்கிறோம் அவளும் அவள் வீட்டாரும் சாப்பிட்டார்கள் வாசிக்கிறோம். வீட்டுல அநேக சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, விருந்துக்காரங்க வந்திருப்பாங்க. சொல்லுவாங்க தானே, நெல்லுக்கு பாய்ச்சுகிற தண்ணி புல்லுக்கும் அப்படின்னு. அதுபோல நீதிமானாகிய அந்த எலியாவுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணதானே அந்த ஆகாரம் சாரிபாத் ஊர் விதவைக்கு அவருடைய வீட்டுல இருந்துதானே எல்லாருக்கும். அப்போ ஆண்டவர் நீதிமானை பசியினால வரந்த விடமாட்டார் என்று நாம் ஏசாயில வாசிக்கிறோம். பஞ்சகாலத்திலே நம்மை பாதுகாப்பதற்காக ஆண்டுடைய கண்கள் நம்மேல நோக்கமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான ஆகாரத்தை நமக்கு தரும்படியாக ஆண்டுடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. மத்தேயு 5:33 வாசிக்கும் போது 32 வாசிக்கிறோம், இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியதென்று உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு சாப்பாடு வேணும், நமக்கு துணி வேணும், நமக்கு அனுதின தேவைகள் வேண்டும் என்பது மற்றவர்கள் அதுக்காக நாடி தேடுகிறார்கள். ஆண்டவர் இவைகள் நமக்கு தேவை என்று அறிந்திருக்கிறார். அவைகளை தரும்படியாக ஆண்டவர் நம்ம மேல நோக்கமாய் காணப்படுகிறார். என்ன வாசிக்கிறோம், நீதிமான்கள் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய கண்கள் திறந்து காணப்படுகிறது. நம்முடைய போக்கை வரத்தை பாதுகாக்கிறாரு. நம்முடைய ஆகாரங்களை அனுதின தேவைகளை நம்ம சந்திக்கும்படியாக ஆண்டவருடைய கண்கள் நம்ம நோக்கமாய் காணப்படுகிறது. என்னை கேட்கிற அருமை தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தேவையில்லா காரியங்களை கவலைப்பட்டு கலங்காதுங்க. இயேசு சொன்னார் மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே மார்த்தாளே, நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்ட கலங்குகிறாய், தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக் கொண்டாள். நீங்க ஆண்டோட சமூகத்தை தேடுங்க, ஆண்டோட ராஜ்யத்தை தேடுங்க, ஆண்டோட பிரசனத்தை தேடுங்க, ஆண்டவரே தேடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிற தேவனாய் காணப்படுகிறார். நன்றா புரிந்து கொள்ளுங்க. சாரிபாத் ஒரு விதவை எலியாவை ஏற்றுக்கொண்டாள். எலியாவை போசித்த தேவன் அந்த விதவையும் போசித்தார். ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவர் உங்களுடைய வீட்டில் இருக்கும் போது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறையும் காணப்படாது. ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவர் நீங்க சொந்தமாய் மாற்றப்படும் போது, உங்களை அற்புதமாய் போஷிக்கிற தேவன், அற்புதமாய் நடத்துகிற தேவன், அற்புதமாக உங்களுடைய காரியங்களை ஆச்சரிய விதமாக நடத்துகிற தேவன். எல்லாரும் பஞ்சத்துல வாடிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எலியாவை போஷித்தார்.
எல்லாரும் பஞ்சத்தினால் வாடிக்கொண்டிருக்கும் போது எலிசாவை ஆண்டவர் போஷித்தார். எல்லாரும் பிள்ளைகளை சமைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொடிய பஞ்சம் தலைவிரித்து ஆடும்போது ஆண்டவர் எலிசாவை, தேவனுடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்தார், போஷித்தார், நடத்தினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். உங்களே நடத்த அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அவர் நம்மை போஷிக்கும்படியாக, ஆண்டுடைய கண்கள் நம்ம நோக்கமா இருப்பதற்காக, நம்மை மரணத்தை தப்ப வைக்கும்படியாக, நம்ம நோக்கமா இருக்கும்படியாக ஆண்டோட சமூகத்தில் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவேளையிலும் உங்களோட திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோப்பா. எசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீதிமான்கள் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது நாங்கள் வாசிக்கிறோப்பா. தாவே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறது, அவருடைய கூப்பிடலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது நாங்கள் வாசிக்கிறோமே. தாவே, உங்களுடைய ஆண்டவர், உங்களுடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமா இருக்கிறதப்பா. பஞ்ச காலத்தை எங்கள் உயிரோட காப்பதற்காக உங்களுடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது ஆண்டவரே. எங்களை மரணத்தை தப்பி வைக்க முடியும் உங்களுடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமா இருக்கிறதப்பா. எசப்பா, மக்கு நாங்கள் ஆண்டவரே உண்மை உங்களுடைய ராஜ்யத்தை தேடக்கூடிய கிருபைதாருங்க. உங்களுடைய பிரசனத்தை அனுபவிக்க எங்களுக்கு கிருபைதாருங்க. நாங்கள் வீண் காரியங்களை கவலைப்பட்டு கலங்காதபடிக்கு ஆண்டவர் உங்களுடைய பிரசனத்தை ஒவ்வொரு நாள் அனுபவிக்க கிருபை நம்ம ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் மேல உங்களுடைய அருள் ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். அப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.